அதிமுக அணியிலே இணையும் ஓபிஎஸ் தரப்பின் 3 முக்கிய புள்ளிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவை வெற்றி பெற வைத்து விட வேண்டும் என்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒன்று அதிமுக இணைந்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2026 சட்டமன்றத்தில் மாபெரும் ஒரு தோல்வியை தழுவ வேண்டும் என சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அதாவது அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய நபர்கள் உதாரணமாக இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே தற்சமயம் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான தலைவர்கள் நமது அதிமுகவின் பக்கம் இணைவதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருப்பதாகவும், மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்துவிட்டு அதிமுகவிலே இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களோ அல்லது வெளியேறி போனவர்களோ மறுபடியும் அதிமுக இணைய வேண்டும் என்றால் மன்னிப்பு கடிதம் என்பது வேண்டும். தொண்டர்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை என்றாலும் முக்கியமானவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. அந்த மன்னிப்பு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி ஒருவரம் பார்த்துவிட்டு சரி என்று சொன்னால் அவர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணையலாம். அப்படித்தான் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய சமீபத்திலே மருது அழகராஜ் கூட திமுகவிலே இணைந்தார். இன்னும் 2 முக்கியமான நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் அதிமுக இணைவதற்கு ஆர்பி உதயகுமாரின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும், மிக விரைவாகவே மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு அதிமுகவிலே தன்னை, அதுவும் தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னு இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அரசியலை பொறுத்த வரைக்கும் நடாட்டிலே இருக்கிறார். இங்கிட்டு போவதா அங்கே போவதா, பாஜக கூட்டணிக்கு போவதா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை இணைத்துக் கொள்ள மாட்டேங்கிறாரே, நாம் அடுத்து என்ன செய்வது? அப்போ சசிகலா மற்றும் டிடி தினகரன், அதே போல செங்கோட்டை, இந்த 3 நபர்களை மட்டும் நம்பிக்கொண்டு ஓபிஎஸ் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக பாஜகவை நம்பிக்கொண்டிருந்தார். பாஜக அவரை ஓபிஎஸ்ஐ தனிதொழித்து கைவழி விட்டார். இருந்த போதிலுமே அவரை கூட்டணி இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதை கூட சொல்லலாம். கூட்டணியிலே இணைத்தாலும் அவருக்கு மிஞ்சி போனாலும் 2 தொகுதிகள் அல்லது 3 தொகுதிகளுக்கு மேல் தருவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புறம் நிறைய பேர் சில ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தனிநபர் முக்கியமா, கட்சி முக்கியமா? நமக்கு கட்சி தான் முக்கியம். இனிமேல் ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்தால் நம்முடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஓபிஎஸ்ஸை நம்பினால் ஓபிஎஸ்ஸை தற்சமயம் அரசியலிலே தனித்து விடப்பட்டிருக்கிறார். அதே போல நாமும் தனித்து தான் விடப்பட போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமது அந்த தொண்டர்கள் பூராமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படின்னே கூட அதிமுகவை அழித்து விட வேண்டும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பொறுப்பிலே இருக்க முடியும் அப்படின்னு நினைத்த நபர்களுக்கு தற்சமயம் தண்டனை என்பது கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.